செல்வ பெருந்தகை தொழில் முனைவோர் திட்டம் என்று தான் நான் இதை பார்க்கிறேன். தூய்மை பணியாளர்கள் தொழில் முனைவோராக்கும் திட்டம் இது அல்ல. லியோ ஏழை ஜனங்கப்பா. துப்புரவு பணியாளர்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்றது உங்களுக்கு தெரியாதாப்பா? தெரியும் தெரியும். பாவப்பட்டவங்கப்பா. இன்னொன்று தலித்துக்காக பேசுகிறேன்னு சொல்லிட்டு அந்த ஏழைங்க அந்த துப்புரவு தொழிலாளிகளை ஏமாற்றி இப்படி சம்பாதிக்கிறாரு. இதெல்லாம் என்னையா மனுஷன்? நான் கேட்குறேன். உள்ளபடியே கோவம் வருது லியோ எனக்கு. இந்த ரோடு போடுற கான்ட்ராக்டரில் லஞ்சம் வாங்கினா கூட அதெல்லாம் பெருசு கிடையாது பஸ்ஸு. நான் சம்பாரிச்சுப்பான். இந்த பக்கத்தில் பாலம் கட்டுறாங்க. இந்த பாலம் கட்டுற கான்ட்ராக்டர்கிட்ட ஒரு அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு ஒரு 10% கூடி அன்ட்டு வாங்கிட்டு போனதில் விட்டுலாம் பஸ். இது என்ன பஸ் இது? படிக்காத ஏழைங்க யாருங்க? துப்புரவு பணியில் உயிரிழந்தவர்களோட வாரிசுகளுக்கு போய் நீ வண்டி வாங்கி தர்றிய. அவனே கக்கூஸில் இறங்கி செத்துருக்கான். அவன் பேரை சொல்லி ஏமாற்றி அவன் அரசாங்கம் அவனுக்கு கொடுக்குற மானியத்தை வாங்கி திங்கிறியே. எல்லாம் இப்படி ஒரு பொழப்பு பொழைக்கணுமா நீங்கள்? நான் கேட்குறேன்.